இனி விரிவான செய்திகள். பள்ளி மாணவிக்கு பழங்குடியின சாதி சான்று வழங்காததால் அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலையடிவாரா கிராமம் ஏத்த கோவிலில் 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். பல ஆண்டு காலமாக வழக்கமாக இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எஸ்டி பிரிவு பழங்குடியின சாதி சான்று இவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு படிக்கும் குழந்தைகள் பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதிலும் அரசு நலத்திட்டங்கள் பெறுவதிலும் வேலை வாய்ப்பிற்கு செல்வதிலும் தடங்கள் இருந்து வருகிறது. இங்கு வசிக்கும் கருப்பசாமி என்பவரது மகள் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதற்கு ஜாதி சான்று கோரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விண்ணப்பித்தும் ஆண்டிப்பட்டி வருவாய்த்துறை அதை வழங்கவில்லை. இதையடுத்து அவர் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் புகார் செய்தும் இதுவரை வழங்காமல் தாமதப்படுத்தப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கோபமடைந்த கருப்பசாமி தனது மகள், மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் வந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வந்த வருவாய்த்துறையினர் அலுவலகத்திற்கு வரும்படி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து சென்றதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. உளுந்தூர்பேட்டை அருகே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக பருவமழை வெள்ளத்தின் போது சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து தீயணைப்பு வீரர்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காட்டு நெமிலி ஏரியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அலுவலர் இருசம்மாள் உத்தரவின்படி உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய பொறுப்பு அலுவலர் அசோக்குமார் தலைமையில் பருவமழை வெள்ளத்தின் போது சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு மீட்பது மற்றும் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து சிக்கிக் கொள்ளும் போது பொதுமக்கள் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு தங்களை தாங்களே எப்படி காப்பாற்றிக் கொள்வது என பிளாஸ்டிக் தண்ணீர் குடம், வாட்டர் பாட்டில், தண்ணீர் கேன் போன்றவற்றை பயன்படுத்தி எப்படி காப்பாற்றிக் கொள்வது, எப்படி காப்பாற்றுவது என தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை மூலம் பொதுமக்களுக்கு செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஊர் பொதுமக்கள், உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கும் வாராந்திர முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கும் வாராந்திர முகாம் நடத்தப்பட்டது. அரசு எலும்பு முறிவு மருத்துவர் சிவராமன், காது மூக்கு தொண்டை மருத்துவர் திரு கணேஷ் ராஜா, மனநல மருத்துவர் உஷா நந்தினி, கண் மருத்துவர் லோகநாயகி கலந்து கொண்டு மருத்துவ சான்று வழங்கினர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி தலைமையில் முட நீக்கியல் வல்லுநர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட முகாமில் 121 மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அடுத்து திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை மேளதாளத்துடன் வரவேற்ற பள்ளி ஆசிரியர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விடுமுறை நாட்கள் முடிவடைந்து பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்திற்கு முதல் நாள் வருகையையொட்டி இறைவணக்க கூட்டத்திற்கு முன்பாக புதிய மாணவர்களை வரவேற்கும் வண்ணம் பழைய மாணவர்கள் இருபுறமும் நின்று மாணவர்களை உற்சாகமாக வரவேற்று பள்ளியின் உள்ளே அழைத்து சென்றனர். மாணவர்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்தவும் பள்ளி வளாகத்திற்குள்ளே மாணவர்களின் சகோதர தத்துவத்தை உணர்த்தவும் இந்த செயல்பாடு நிகழ்த்தப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் பூங்கோதையின் தலைமையில் சக ஆசிரியர்கள் முன்னிலையில் உடற்கல்வி ஆசிரியர் அகஸ்டின் ராஜா வழிநடத்தி சென்றார். மாணவர்கள் நன்றியை தெரிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனால் தனியார் பள்ளிகளில் இருப்பதை விட தற்போதைய நிலையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அரசு பள்ளிகளிலும் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். இதனால் கிராமப்புற பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிறப்பாக வழிநடத்தி வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.